கொடுத்து அடி வாங்குறதே பொழப்பா போச்சே. முதுகு எலும்பு உடச்சிட்டான். வேதியில போவா. வாங்க வாங்க, வணக்கம். உடம்பு ஒரு நாளும் இருக்க வேணாம், ஒரு வழியும் சொல்லாங்க சொல்ல வேணாம், மாதவே ஒரு நாளும் இருக்க வேணாம். அட, தலையை கமுத்து போட்டு என்னத்தை அப்படி படிப்போனோ? புக்குக்குள்ளேயே நுழைஞ்சிருவோம் போலே. புக்குக்குள்ளே நுழைஞ்சாலும் என் மண்டைக்கு ஒன்று ஏற போகிறதுல. நான் படிக்கிற காலத்தில் நான் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். 4வது தெருவுக்கு கேட்கும். அங்கேருந்து பிள்ளைங்க வருவாங்க என்கிட்ட கேட்கறதுக்கு. இந்த பையனோட வாயிலே முணுமுணுக்கிறான். அப்படி என்னத்தான் தான் படிப்பானோ? பப்ளு குட்டி, பப்ளு பாபு, பப்ளு குட்டி, என்னெல்லாம் அப்படி படிக்க தலையை கமுத்து போட்டு கொஞ்சம் சத்தம் போட்டு படியில. தப்பு இருந்ததுன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். என்னத்தான் படிப்பியோ? கொஞ்சம் பார்த்து நிமிந்து உட்காந்து படி. அப்போதான் மண்டிக்கு ஏறும். என்ன புள்ளியோ போ. எப்படி படிச்ச உனக்கு என்ன? எக்ஸாம் வந்தா நீ எழுதி தர போற? என் இஷ்டத்துக்கு தான் நான் படிப்பேன். என்ன பண்ண போற? போ. பாபு, வாடி போடின்னு சொன்னா வாயெல்லாம் உடைச்சிடுவேன். அம்மா இப்போ வந்துருவாங்க. இருல உனக்கு இருக்கு. சொல்லுடி. எனக்கு என்ன வந்து அண்ணன் கிட்ட சொல்றேன். அப்ப என்ன செய்வேன்? சொல்லல, நீயும் சொல்லு, நானும் சொல்றேன். எப்ப பாரு என்ன வாடி போடுன்னு சொல்றேன். அண்ணன் கிட்ட நானும் சொல்றேன். அப்புறம் இருக்குல்ல உனக்கு. சொல்லாதடி. இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் நானு. அண்ணன் கிட்ட சொன்னா என்ன அடிச்சிடுவான். ப்ளீஸ் டி. அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் வாடி போடின்னு தான் யூஸ் பண்றல நீ. ஏதாச்சும் சொல்ற பேச்சு கேட்கறேல. நீ சொல்றேன்னு சொல்லிதான் அண்ணன் கிட்ட நானும் சொல்றேன்னு சொன்னேன். அதுக்கே பாம்போல மூஞ்சி வச்சுக்கிறேன். நல்லா வெயி. ரொம்ப நல்ல புள்ள பாரு. ஐயோ, சரி பின்ன நானும் சொல்ல மாட்டேன், நீ சொல்லி கொடுக்க கூடாது. சரியா? ஏக்கா, எனக்கு அமர் கொஞ்சம் எழுதித்தாடி. சாரி, அமர் கொஞ்சம் எழுதித்தாக்கா ப்ளீஸ். பப்ளு, பப்ளு குட்டி, என்ன நடிப்பு நடிக்கிறல? எனக்கு கூட வராதுல இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு. உடனே உடனே மூஞ்சி சேஞ்ச் பண்றதுக்கு எங்களே கத்துக்கிற நீ. அப்பா முடியல. ஓமாருக்கு தானே எழுதி தார கூடு. எழுதி தாரன்னு சொல்லிட்டு முடியல. எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்கிற? நல்லா வை, சிரிச்சபடி. அம்மா, ஐயோ ஐயோ, காது வரைக்கும் சிரிப்பு வருதப்பா. ஓமருக்கு எழுதி தாரன்னு சொன்ன உடனே இப்படியே சிரிச்சுக்கிட்டு இரு. அதே மாதிரி அக்கால வாடி போடின்னு சொல்லக்கூடாது. சரியா? தா அக்கா, எப்போ ஒரு வாட்டி வாடி போடின்னு சொல்லிக்கிறேன்க்கா ப்ளீஸ். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. எப்போ கூப்பிட மாட்டேன். யாராச்சும் இருக்கும்போது கூப்பிட மாட்டேன். நீ நான் இருக்கும்போது மட்டும் வாடி போடி சொல்றேன். சரியா? அது என்னல உன் கதை? யாருன்னா இருக்கும்போது கூப்பிட மாட்டானா, இல்லாத போது கூப்பிடுவானா வாடி போடின்னு சொல்லி? என்ன அவங்க டீச்சர் உனக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ? சரி பின்ன சாப்பிட்றியா? நான் சாப்பிட்றேன்க்கா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் எழுதிட்டா. செல்வி, என்னெல்லாம் பண்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? எம்மா, இப்போதான் வாரியோ? ஏமா இவ்வளோ நேரம்? அப்பயே வரேன்னு சொல்லி போனேன். ஆமாம்மா, கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இந்த இது உருளைக்கிழங்கு தக்காளி போல இருக்குது. இதில் எதுனா ஒரு பொரியல் செய்யி. இந்த பணம் எடுத்து போய் முதல்ல எங்கன்னா வெயி. உன் அண்ணன் வந்தால் கொடுக்கணும், அட்வான்ஸ் பண்ண கொடுக்கறதுக்கு. போம்மா, எங்கன்னா பத்திரமா வெயி. உங்கள் அப்பா கண்ணில் படாமல் போ. பணமா? என்னம்மா பணம் அது? யார் கொடுத்தா? ஆமாம், யாரா கொடுக்குறாங்க சும்மா. சீட்டு பணம் போட்டது. அது சீட்டு எடுத்தா அந்த பணம் இது அட்வான்ஸ் பண்ண கொடுக்கணும்னு சொன்னா உன் அண்ணன் கடை பார்த்துருக்கிறதுக்கு. அதுக்கு தான் சீட்டு எடுத்தேன். இந்த இதில் 46,000 ரூபாய் இருக்குது. பத்திரமா எடுத்து வெயி. உங்கள் அப்பா பார்த்தா குடிக்க எடுத்துன்னு போய் செலவு பண்ணிவிடுவான். பத்திரமா வெயி. ஆகட்டுமா தா. எம்மா, அதான் பணம் வச்சிருக்கிறீங்க. எனக்கு புது பேக் புது வாட்டர் கேன் வாங்கிட்டா. இப்பயாச்சும் வாங்கிட்டா. இந்த கிழிச்சு போன பேக் நான் எடுத்துட்டு போக மாட்டேன். நாளைக்கு வாங்கி தரலன்னா நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். என்ன சொல்றேன்? எட்டி முகர் மேல உதச்சுன்னு வச்சுக்கேன். முகர் அந்த பக்கம் திரும்பிக்கும். பணத்தை பார்த்தோன்னே நல்லா இருக்கிற பேக் நல்லா இல்லையா? வந்துரு, வாங்கி தரேன். வருஷத்துக்கு ஒன்று. படிப்பில்லைன்னா கூட இது மட்டும் வாங்கி தந்துடணும். கோவப்படாதுமா. சின்ன பையன், எதுக்கு கோவப்படுற? வாங்கி தரேன்னு சொல்லி இல்லை வாங்கி தரமாட்டேன்னு சொல்லு. ஏன் உதைக்கிறேன் எதிக்கிறேன்னு சொல்ற? அப்படி பேசாதம்மா சின்ன பையன். ஆமா, ஆளாளுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த லட்சத்தில் இருக்கிறான். ஒரு படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. கொடுக்குற காசு ஒரு சேர்த்து வைக்கவும் கூட இல்லை. போனவனே வாங்கி திங்கிறது தான் வேலை. நல்ல சப்போர்ட்டுக்கு வந்துருவீங்க. யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. அவனுக்கு யாரும் சப்போர்ட் வரக்கூடாது. ஆமா, நான் ஏதாச்சும் கேட்டா மட்டும் வாங்கி தராதீங்க. கையில் அவ்வளோ காசு இருக்கு. ஒரு பேக் வாங்கி தரதுக்கு முடியாது இந்த வீட்டில். திட்டத்துக்கு அடிக்கிறதுக்கு தான் இந்த வீட்டில் ஆளு. பத்தியா பத்தியா வாய பத்தியா? சின்ன பிள்ளை மாதிரி பேசுது. இது கையில் காசு இருக்குதான். கண்ணு ரெண்டு உறுத்துது. அப்படியே அவங்க அப்பா நாட்டுமே. சரி, கோவப்படாத. பணத்தை கூட நான் வைக்கிறேன். செத்த நேரம் உட்காரு நீ. முதல்ல அழுறது நிப்பாட்டில். இதை பார்த்துட்டு போனாலும் போகிற வேலை விளங்கிடும். பணம் எதனா வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வாங்கி தருவேன். ஃபஸ்ட்டு நிப்பாட்டு உன் அழுவே. அதான் அம்மா வாங்கி தரேன்னு சொல்லிட்டா இல்லைல்ல. படி, பேசாமல் நான் போய் சமைக்கிற சாப்பிடுவே. சரி, படிப்புண்ண. சரிம்மா, அந்த பணத்தையும் அந்த பேக்கையும் தான். அண்ணன் வேறு வந்துடுவான். சீக்கிரமாக சமைக்கிறேன். சரி பின்ன, இன்னும் உங்கள் அப்பனும் வரலையா? வருவான் பாரு, ஆடியா செஞ்சு. இந்தா எடுத்துகிட்டு போய் வெயி. கொஞ்சம் சத்தம் போட்டு படியில. அங்கே உட்காந்துட்டு நான் பூ கட்டிட்டு இருப்பேன். நீ படிக்கிறது எனக்கு அங்கே வரைக்கும் கேட்கணும். சும்மா தலையை கமுத்து போட்டுட்டு நானும் படிக்கிறேன்னு சொல்லி உட்காரக்கூடாது. சரியா? ஆகட்டுமா, படிக்கிறேன். எதை நான் படிக்கிறதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி போ, நான் படிப்பேன். ஆனாலும் உனக்கு, உங்க அக்காளுக்கு, உங்க அப்பனுக்கு, உங்க அண்ணனுக்கு இந்த அளவுக்கு வாய் இல்லைன்னு வச்சுக்கேன். என்னெல்லாம் வைக்க மாட்டீங்களே. எப்போ என்னை வித்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போதான் வரையாப்பா? வா வா.
ஆமாம்மா இப்பதான் வரேன். எதுக்கு பப்ளு திட்டிட்டு இருக்கு? அதுக்கு அது கூட சாத்துறது இல்ல. திறந்து விட்டுட்டே எல்லாம் பேசுறது. ரோட்ல போறவங்க எல்லாம் வீட்டை தான் எட்டி எட்டி பாக்குறாங்க. அதுவும் சாத்தி பேச மாட்டீங்களாம்மா? கதை மூடிட்டுல வந்தேன், காத்துக்கு திறந்திருக்கும். சரி சரி பின்ன வா உட்காரு. சரி பின்ன எம்மா, சீட்டு எடுக்கணும்னு சொல்லி போனியே, என்ன ஆயிட்டு? பணம் கடிச்சுதா இல்லையா? சொல்லுமா. அவங்களுக்கு வேற பணம் தரணும் கடைக்கு. எடுத்தாச்சு. 50,000 ரூபாய் சீட்டு வெறும் 46,000 ரூபாய் தான் வந்திருக்குது. என்ன செய்ய, அவ்வளோ தள்ளு போகுது. உன் தங்கச்சிக்கு ஏதாச்சும் நகை எடுப்போம் கல்யாணத்துக்குன்னு பார்த்தேன். முதல்ல கடையை போடுவோம், அதுல சம்பாரிச்சு வேணும்னா எல்லாம் பண்ணிப்போம். என்ன சொல்ற? ஆமாம்மா, முதல்ல கடையை பார்ப்போம். அதுல சம்பாதிச்சு வேணும் ஏதாச்சும் செஞ்சுப்போம். இருக்கிற கடை நல்லா அடிச்சிடுவோம். முதல்ல கடை தான் முக்கியம். என்ன சொல்றீங்க? கடை போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன தேவை ஏது தேவைன்னு அப்புறம் பார்த்துப்போம். சரியாம்மா? சரி பின்ன அதெல்லாம் காலம்பரம் பேசிப்போம். முதல்ல வா சாப்பிடு, வா உட்கார். ஆகட்டுமா, சாப்பிடலாம். எல்லாரும் உட்காருங்க. அப்பா என்னங்க இன்னும் வரலையோ? உங்க அப்பனுக்கு ஏதாச்சும் பொறுப்பு இருக்குதாலே? வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா, வயசுக்கு வந்த பையன் இருக்கா, பத்தாத்துக்கு ஒரு சின்ன புள்ள வேற. இன்னத்தை செய்ய நான் மட்டும் சொல்லி பார்ப்போம். நீ கடை கடைன்னு சொல்லி போற, நான் பூ பூன்னு சொல்லி போறேன். உங்க அப்பனுக்கு சோறு கண்ட இடம் சொருகமே. நம்மளாம் எங்க கண்ணுக்கு தெரிய போறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துல வருவான் பாரு, குடிச்சு போட்டு. ஆறு ஆட்டத்தை மட்டும் கொஞ்சம் பாரு. சரிம்மா, கோவப்படாம சாப்பாடு எடுத்துன்னு வைங்க, பசிக்கு. என்னல பாபு, நீ சாப்பிடுறீல? படிச்சுன்னு போது எந்திரில. சரிம்மா, எல்லாம் சாப்பிடுவோம். வானே உட்காருனே. ஆனா பப்ளு, படிக்கிறியோ இல்லையோ, தலையை கமுத்து மட்டும் போட்டுறல. அது என்னத்த படிக்கிறேன்னு தெரியல. ஒழுங்கா படிச்சாதான் உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன், சரியா? இல்லைன்னா எதுவும் கிடையாது. இப்பவே தெரிஞ்சுக்கோ. படிச்சுட்டு தானே இருக்கேன். தலையை கமுத்து போட்டுட்டு படிக்கலன்னு சொல்லி நினைக்காதீங்க. மனசுக்குள்ளே படிக்க, அவ்வளவுதான். சரி சரி, படிச்சு பாஸ் ஆனா சரிதான். எம்மாடி செல்வி, அண்ணன் வந்துட்டாமா. சாப்பாடு எடுத்து வை. பொரியல் செஞ்சிட்டியோ? முடிஞ்சிட்டுமா, எடுத்து வைக்கேன், சாப்பிடுவோம். அம்மா, அப்பாவும் வந்துட்டாரு. அவர்கிட்ட எதுவும் பேச்சு கொடுக்காத. அவர் பேசினா பேசின்னு போடுற சத்தம் கட்டம் நில்லு. பார்த்தே உங்க அப்பனே, ₹1 சம்பாதிக்கிறது துப்பு இல்லைனா கூட குடிக்கிறதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வரும்னு தெரியல. என்ன நாத்தடிக்கு பாத்தியா? கேளு பாப்போம். நான் கேட்டாதான் இந்த வீட்டுல பிரச்சனை. நீயே கேளு. எப்பா எப்பாச்சும் குடிக்காம நீ வீட்டுக்கு வந்திருக்கிய? எதுக்கு இப்படி பண்ற? அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் இப்படி பண்ற சொல்லு பாப்போம். ஏலே பிரபு, நான் குடிச்சதுக்கே இப்படி சொல்றியலே, இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? வீட்டுல உன் ஆத்தாக்காரி இருக்கலாலே, உன் தங்கச்சி போட்டு அந்த அடி அடிச்சா. என்னன்னு கேளு. ஏம்மா தங்கச்சி போட்டு அடிச்சியோ? எதுக்காக அடிச்ச? செல்வி நீ சொல்லு, அம்மா எதுக்காக அடிச்சா? அடி வாங்கினியா? அவளை என்ன கேட்டுட்டு சும்மா எதுக்குன்னா அடிச்சிருவாங்களா? அவ எதுவும் தப்பு பண்ண அதனால அடிச்சேன். உங்க அப்பன் சொன்னான்ட்டு அவளும் கேட்கறேன். நான் எதுவும் பண்ணக்கூடாதோ? அவளை அடிக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லைல. எம்மா எதுக்கு அடிச்சுன்னு கேட்டேன். உனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னா? அப்பா குடிச்சிட்டு வந்ததுக்கு நீ தான் காரணம்னு சொல்றாரு. அதனாலதான் நான் கேட்டேன். இது ஒரு தப்பா? ஆமா ஆமா, உங்க அப்பன் குடிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு காரணத்தை சொல்லுவாரு. கேட்டுட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு இந்த காரணம், நாளைக்கு எந்த காரணமோ நீ அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காம நடுற. ஏய், நீ பேசாம நில்லு. நீ என்ன என் பிள்ளைங்களை கண்டிக்கிறதுக்கு? நீ யாரு? மரியாதை வீட்டை விட்டு வெளியே போ. என் பொண்ணை போட்டு அந்த அடி அடிச்ச. இப்ப மட்டும் பேச வந்துட்டா நடு வீட்டுல. போடி வெளியே. பாத்தில பிரபு, உங்க அப்பங்கார எப்படி பேசுறான்னு சொல்லி இதெல்லாம் நான் கண்டிச்சு கேட்டா நான் கெட்டவ, அப்படிதானே? நீ ஆச்சு உங்க அப்பனாச்சு. இது ரெண்டுல ஒண்ணு இப்ப நீ தெரிஞ்சுக்கோ. என்னன்னு கேளு. என்னடி என் புள்ளைய பார்த்து நீ என்ன கண்டிக்க சொல்றது? வெளியில போடி. என் பொண்ணை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு பேச வந்துட்டா. இப்ப என் புள்ளைய தூண்டி விடுறியோ? அவ்வளவுதான் பாத்துக்க. ஐயோ, ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். அவ்வளவுதான் பாத்துக்க. சாவடிச்சிருவேன். மரியாதை போய் எங்கன்னா ஒரு இடத்துல படு. என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காம. என்ன அடி பண்ணுவேன்? என்ன அடி பண்ணுவேன்? அடிச்சிருவியோ? எங்க அடி பாப்போம், அடி பாப்போம். தூரமா போ. சி, உன்னெல்லாம் அடிக்கிறது ஒண்ணுதான், திட்டுறது ஒண்ணுதான். சி, எவ்வளவுதான் உனக்கு சொல்றது, புத்தி சொல்றது. வயசுக்கு வந்த பையன், வயசுக்கு வந்த பொண்ணு இருக்காளேன்னு சொல்லி இல்லாம. சி. எனக்கு தெரியும். உன் வேலையை போய் பாரு. எப்பா, ஏன்பா இப்படி பண்ற? எப்ப பாரு எதுக்குப்பா நீ குடிச்சிட்டு வர? அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுக்கு. குடிச்சாலும் பேசாம போய் படுத்துக்குப்பா. எதுக்குப்பா சண்டை போடுற? என்ன அடிச்சா அடிச்சிட்டு போறாங்க. நான் தப்பு செஞ்சு அதுக்கு அடிச்சாங்க. நீ குடிச்சிட்டு வந்தா எல்லாம் சரியா போகுமா? போ, போய் படு, போ சாப்பிட்டுட்டு. எம்மாடி செல்வி, மவளே, வலிக்காமா உன் அம்மா அடிச்சது? அவ கைக்கு 2 உடைச்சு அடுப்புல வைக்க. சரிம்மா, உனக்கு வலிக்கல இல்ல? அப்ப இருக்க. எதுவா இருந்தாலும் நீ சொல்லணும், சரியா? நல்லா என் வாயில வந்துரு. மரியாதை இங்கிருந்து போ. போய் எங்கன்னா போய் ஒரு இடத்துல மூலையில கடை. சும்மா பேசிக்கிட்டு வந்துட்டான். நீ என்கிட்ட பேசாதன்னு நான் சொல்லியாச்சு. மறுபடியும் பேசிட்டு இருந்தேன், ஓங்கி முகரையில குத்துன. ஆல்ரெடி உள்ள போயிருக்கிற மூஞ்சி வெளியில வந்துடும். ஜாக்கிரதை. கையை வேற நீட்டுவியா? நீட்டுவேன். என் கை பூ பறிச்சிட்டு இருக்கேன் இல்லையா? போயா. ஏய் அம்மா, எப்படி அடிக்கிறான் பாரு. கை கட்ட முளைக்க. கேடு வர. என்னத்த சொல்ல? எப்பா, வாய முடிட்டு வரப்புறியா இல்லையா? குடிச்சா இதே தொல்லைதான். அம்மையை எதுக்கு அடிக்க? வா இந்த பக்கம். எம்மாடி செல்வி, உன்னை அடிச்ச உடனே என் மனசு தாங்கலமா. இதே உன் அம்மால இருந்தா இப்படி எல்லாம் செய்வாளா? எதுவா இருந்தாலும் வாயில சொல்லுவா. இவ அப்படி பண்ணலாம். உன்னை சாவுற மாதிரி அடிச்சா இல்லமா? அதான் எனக்கு கவலையா இருக்கு. அந்த கோவத்துல தான் நான் தண்ணி அடிச்சுட்டு வந்து இவ்வளவு அடிக்கேன். என்னை எதுன்னு நினைக்காதடா அவளை. சரிப்பா, அம்மா தானே என்ன அடிச்சா. அதுவும் நான் அப்பவே மறந்துட்டேன். ஆனா நீ குடிச்சிட்டு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றியப்பா. அம்மால எல்லாம் அடிக்கலாமா? அம்மா பாவம் இல்லையா? நமக்காக எல்லாத்தையும் செய்யறா இல்லப்பா. அவளை அடிக்கலாமா? தப்பு தானே. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். பேசாம போய் படுப்பா.
சரிம்மா அவளே, உன் பேச்சுக்கு நான் மறு பேச்சு பேசுறது கிடையாது, அது உனக்கே தெரியும். நான் போய் படுக்கேன். சரி பின்ன போ, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட தான் படுக்கணும் போ. என் தங்கம், என் அம்மா, எனக்கு சாப்பிட்டு படுன்னு சொல்ற ஒரே ஆள் இந்த வீட்டுல நீ மட்டும்தான். என் வயிறம், என் கல்கண்டு. சரி சரி போதுப்பா, பகலெல்லாம் கொஞ்சிறதை விட்டுருவேன். குடிச்சிட்டு வந்துட்டா மட்டும் அம்மா கல்கண்டுன்னு சொல்லிக்கிட்டு நடு சாப்பிட்டு படுப்பேன். மானம் கட்டுவேன் எப்படி நடிக்கிறான் பாரு பொண்ணுகிட்ட. ₹1 கொடுக்க துப்பு இல்ல, கொஞ்சம் வந்துட்டான். ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் பொண்ணு மேல இன்னொரு நாளைக்கு கைய வச்ச நீ எனக்கு செத்தன்னு நினைச்சுக்க. ஆமா, இப்ப போய் படுக்கேன். காலம்பரை திருப்பி என் பொண்ணு அடிக்கிறத நான் பார்க்கணும் எப்பனா. அப்படி இருக்கு உனக்கு. சரி சரி போப்பா, காலம்பரை பேசிப்போம் போ. ஏய் உனக்கெல்லாம் ஷ், அம்மா பேசாம இருமா, அவர் போய் படுக்கட்டும். குடிச்சிட்டு அவர் தான் பேசுறான்னு நீயும் சரிச்சம்மா நிக்காத, பேசாம இரு. சரி சரி போய் படுப்போ. கையை இறக்கு முதல்ல, கை வலிக்கு போகுது பாவம். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, என் கண்மணி. நாளும் தெரிஞ்சிடுச்சு, நாளும் புரிஞ்சிடுச்சு கண்மணி. கண்மணி. சி மானம் கட்டுவேன், என்ன மனுஷனம்மா. எம்மா பேசாம இருமா, அவர் போய் படுக்கிற வரைக்கும் சத்த நேரம் சும்மா இருமா. டேய் எதனா அடிச்சிட்டு போற முதல்ல கூட்டிட்டு போய் படுக்கவே இல்லை. உங்க அப்பா பாடுற பாட்டை பாடல, முதல்ல கூட்டிட்டு போல இங்கிருந்து. எப்பா பாட்டெல்லாம் அப்புறம் பாடலாம், முதல்ல நடு, உள்ள போலாம் நடு. இந்த உலகத்திலே ஏன் மவளை போல யாரும் இல்லையே, இந்த உலகத்திலே ஏன் மவளை போல யாரும் இல்லையே. சரிப்பா நடு போவோம். இல்லை பப்ளு, இங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே மனசுல வச்சுக்க கூடாது. அப்பா அம்மா சண்டை போடுறதுன்னு புதுசா நமக்கு. படிப்பு கோட்டை விட்டுறாதுல, அழாத. அழாம போய் உட்காந்து படிப்பா. சரி படிச்சது போதும், நடு சாப்பிட்டு படுப்போம். நடு, அழாத. ஆகட்டனே, போய் சாப்பிடுவோம், பசிக்கு. போ, அக்கா போயிருக்கிறாளே, போ சாப்பாடு வைக்கவா, போய் சாப்பிடு போ. நான் அம்மையை கூப்பிட்டுட்டு வரேன் போ. எம்மா இங்க பாருமா. என்னல சொல்லு. இந்த பக்கம் வாமா, சொல்றேன். உள்ள வா முதல்ல. சரி சொல்லுல என்ன. சரிம்மா, கொஞ்சம் சிரி. போக போக எல்லாம் சரியா போகும். எதுக்காக நீ தங்கச்சி போட்டு அடிச்ச, அது கொஞ்சம் சொல்லு பாப்போம். என்ன தப்பு பண்ணிட்டாலோ? நீ அடிக்கிற அளவுக்கு அவ என்ன தப்பு பண்ணா? அவ ஏதோ ஒரு தப்பு பண்ணாலே, அதனாலதான் அடிச்சேன். ஏதோ என்கிட்ட கேட்காத, அதுக்கு ஒரு நேரம் வர நான் சொல்றேன். போ போய் சாப்பிடு போ. சரி பின்ன கோவப்படாம வாமா, நீ வா சாப்பிடுவோம். எனக்கு நீ தான் இன்னைக்கு அள்ளி தரணும், சரியா? பிரபு ஏதோ உங்க மூஞ்சிக்காக இருக்கல, இல்லைன்னா நான் என்னைக்கோ போய் எங்கன்னா ஒளிஞ்சு போயிட்டு இருப்பேன். இந்த மனுஷன் எல்லாம் கட்டிக்கிட்டு யாரும் வாழ முடியாதப்பா. உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷமே. இவ்வளவு பேர் புள்ளதான் நீ, ஆனாலும் எனக்கு சின்ன குழந்தை மாதிரி தான். பப்புளு எப்படியோ நீயும் அப்படித்தாலே எனக்கு. சரிம்மா, இப்படியே சிரிச்சுக்கிட்டு வா, பார்த்துப்போம்.